பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சுகத்தோடும் பலத்தோடும் காப்பாராக. கிருபை இந்த காலை நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேமானியன் ஆகிய எலிப்பாஸ் பக்தனாகிய யோபுவினிடத்தில் பேசும் பொழுது இந்த வசனத்தை அவர் பேசுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரா? எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை நேரம் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். தேவனுடைய வல்லமையில் அடங்கியிருக்கும் 2 முக்கியமான காரியங்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் ஆராய்ந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறாரா? கிரகிக்க முடியாதவைகள் தேவன் செய்பவைகள். எண்ணிக்கொண்டே போனால் எண்ணி முடியாததான அதிசயங்களை தேவன் செய்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலத்தால் முடியாத காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார் என்று நம்புங்கள். உங்களுடைய பணத்தினால் சாதிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்காக சாதிப்பார் என்பதை நீங்கள் இந்த காலை நேரம் விசுவாசியுங்கள். இந்த வசனத்தை உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எனக்காக செய்வார், என் குடும்பத்துக்காக செய்வார், என்னுடைய ஊழியத்தில் செய்வார், என்னுடைய பிஸ்னஸில் செய்வார், என்னுடைய எந்த பகுதியிலையும் கர்த்தர் செய்வார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்புங்கள். அவர் நீங்கள் ஆராய்ந்து விவரித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களாலே ஆராய்ந்து கூட அறிந்து கொள்ள முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராகவே அவர் இருக்கிறார். நீங்கள் 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டே போனாலும் எண்ணி முடிக்க முடியாத அளவு அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடப்பிப்பார். 1 அதிசயம், 2 அதிசயம் அப்படி அல்ல, எண்ணி முடியாதவைகளை அவர் செய்கிறாராம். அப்படியானால் ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். எப்படி நடந்தது என்று மனிதர்கள் கேட்கக்கூடிய காரியம்தான் அதிசயமானது. ஆகவே தேவன் பெரிய காரியங்களையும் செய்கிறார், அதிசயங்களையும் செய்கிறார். இந்த காலை நேரம் எனக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், எனக்கும் கர்த்தர் அதிசயங்களை செய்வார் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காணும்படி செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்க முடியாத விதத்திலும் எண்ணி முடிக்க முடியாத விதத்திலும் செய்கிறவராயிருக்கிற எங்கள் தேவனே, இந்த காலை நேரம் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நீர் செய்கிறீர் அல்லவா? எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறீர் அல்லவா? இந்த காலை நேரம் அதையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கப்பா. எங்களுக்காக அதிசயங்களை நாள்தோறும் செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இரும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.